Hi guys, welcome to Knowledge and Channel. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட்ஸ் எதுவும் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செஷனில் கொடுங்க. ஏதாவது டவுட்ஸு, எப்படி ஒரு ஃபைல் ஆக்சஸ் பண்ணுறது, க்ரியேட் பண்ணுறது, பெண்டிங் மோட் சம்மந்தப்பட்ட எந்த டவுட்ஸ் இருந்தாலுமே நீங்கள் கமெண்ட் செஷனில் கொடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா அப்பண்ட் மோட் இன் ஃபைல் ஹேண்ட்லிங்கை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நிறைய மோட்ஸ் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ப்ரீவியஸ் வீடியோ பார்க்காதவங்க பாருங்கள். அதில் வந்து ரீட் பண்ணுறது இப்படி, ரைட் பண்ணுறது இப்படி, அந்த கான்செப்ட்ஸ்லாம் பார்த்துருக்கோம். அதேமாதிரி ஃபைல் ஸ்ட்ரீம்ஸும் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஃபைல் ஓப்பன் க்ளோஸ் மெத்தட்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தாச்சு. இப்போ ரீட் அண்ட் ரைட்டோட யூசேஜ் ஜஸ்ட் ஒரு ரீகேப்பை பார்க்கணும் அப்படின்னா, இப்போ ஒரு ஃபைல் நம்ம ஃபஸ்ட் ஆஃப் ஆல் க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம ரைட்டுங்கிற மெத்தட் யூஸ் பண்ணுறோம். இந்த ரீடுங்கிறது நம்ம ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஃபைல் கண்டென்ட்டை நம்ம ரீட் பண்ணுறதுக்காக ரீட் மெத்தட் யூஸ் பண்ணுறோம். இப்போ ஃபைல் அப்பெண்ட் அப்படின்னா என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தா, இதுவும் ஒரு ரைட் மெத்தடோட ஸ்பெஷல் கேட்டகரி தான். இப்போ இதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நீங்கள் ரைட் மெத்தட் கொடுக்கும்போது ஆல்ரெடி ஃபைல் அங்கே வந்து எதுவும் இல்லை அப்படின்னா நியூவாக ஒரு ஃபைல் க்ரியேட் ஆகும். இது நல்லா கிளியராக புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஏற்கனவே ஒரு ஃபைல் வச்சுருந்தீங்க அப்படின்னு அதில் நீங்கள் ரைட் மோடை கொடுத்துட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா, ஆல்ரெடி இருக்க கண்டென்ட் எல்லாம் டெலீட் ஆகிடும். ஸோ அதை ஓவர்ரைட் பண்ணிவிட்டு புதுசாக ஒரு ஃபைல் க்ரியேட் ஆகும். ஓகேவா? ஸோ நீங்கள் இது மாதிரி கொடுக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் ரைட் மெத்தடுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபைல் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஏன்னா ஏற்கனவே ஒரு ஃபைல் இருக்குது அப்படின்னா இப்போது அது டெலீட் ஆகிடும். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபைல் அப்பெண்டிங் மோட் அப்படின்னு என்னென்னு பார்த்தோம்னா, ஒரு ஃபைலுடைய கண்டென்ட்டை வந்து நம்ம ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஃபைல் வந்து நான் டெலீட் பண்ணாமல் அதில் இப்போ நான் நியூ கண்டென்ட்ஸை ஆட் பண்ணுறேன் அலாங் வித் த ப்ரீவியஸ் கண்டென்ட்ஸ். அதாவது நம்ம ஏற்கனவே எனக்கு ஒரு 5 lines ஆஃப் டெக்ஸ்ட் இருக்குது, அதுவும் வேணும், எனக்கு நான் புதுசாகவும் ஆட் பண்ணணும் அப்படின்னா இந்த அப்பெண்டிங் மோடுக்கு யூஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போ நம்ம எப்படி பண்ண போகிறோன்னு பார்க்கலாம். அப்பெண்டிங் மோடு அப்படிங்கிறதுக்கு வந்து நம்ம வந்து ஹாய் கைஸ், வெல்கம் டு நாலேஜ் அண்ட் சேனல். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட்ஸ் எதுவும் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செஷனில் கொடுங்க. ஏதாவது டவுட்ஸு, எப்படி ஒரு ஃபைல் ஆக்சஸ் பண்ணுறது, க்ரியேட் பண்ணுறது, பெண்டிங் மோட் சம்மந்தப்பட்ட எந்த டவுட்ஸ் இருந்தாலுமே நீங்கள் கமெண்ட் செஷனில் கொடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா அப்பெண்ட் மோட் இன் ஃபைல் ஹேண்ட்லிங்கை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நிறைய மோட்ஸ் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ப்ரீவியஸ் வீடியோ பார்க்காதவங்க பாருங்கள். அதில் வந்து ரீட் பண்ணுறது இப்படி, ரைட் பண்ணுறது இப்படி, அந்த கான்செப்ட்ஸ்லாம் பார்த்துருக்கோம். அதேமாதிரி ஃபைல் ஸ்ட்ரீம்ஸும் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஃபைல் ஓப்பன் க்ளோஸ் மெத்தட்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தாச்சு. இப்போ ரீட் அண்ட் ரைட்டோட யூசேஜ் ஜஸ்ட் ஒரு ரீகேப்பை பார்க்கணும் அப்படின்னா, இப்போ ஒரு ஃபைல் நம்ம ஃபஸ்ட் ஆஃப் ஆல் க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம ரைட்டுங்கிற மெத்தட் யூஸ் பண்ணுறோம். இந்த ரீடுங்கிறது நம்ம ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஃபைல் கண்டென்ட்டை நம்ம ரீட் பண்ணுறதுக்காக ரீட் மெத்தட் யூஸ் பண்ணுறோம். இப்போ ஃபைல் அப்பெண்ட் அப்படின்னா என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தா, இதுவும் ஒரு ரைட் மெத்தடோட ஸ்பெஷல் கேட்டகரி தான். இப்போ இதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நீங்கள் ரைட் மெத்தட் கொடுக்கும்போது ஆல்ரெடி ஃபைல் அங்கே வந்து எதுவும் இல்லை அப்படின்னா நியூவாக ஒரு ஃபைல் க்ரியேட் ஆகும். இது நல்லா கிளியராக புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஏற்கனவே ஒரு ஃபைல் வச்சுருந்தீங்க அப்படின்னு அதில் நீங்கள் ரைட் மோடை கொடுத்துட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா, ஆல்ரெடி இருக்க கண்டென்ட் எல்லாம் டெலீட் ஆகிடும். ஸோ அதை ஓவர்ரைட் பண்ணிவிட்டு புதுசாக ஒரு ஃபைல் க்ரியேட் ஆகும். ஓகேவா? ஸோ நீங்கள் இது மாதிரி கொடுக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் ரைட் மெத்தடுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபைல் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஏன்னா ஏற்கனவே ஒரு ஃபைல் இருக்குது அப்படின்னா இப்போது அது டெலீட் ஆகிடும். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபைல் அப்பெண்டிங் மோட் அப்படின்னு என்னென்னு பார்த்தோம்னா, ஒரு ஃபைலுடைய கண்டென்ட்டை வந்து நம்ம ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஃபைல் வந்து நான் டெலீட் பண்ணாமல் அதில் இப்போ நான் நியூ கண்டென்ட்ஸை ஆட் பண்ணுறேன்
along with the previous contents. அதாவது நம்ம ஏற்கனவே எனக்கு ஒரு 5 lines of text இருக்கு, அதுவும் வேணும், எனக்கு நான் புதுசாகவும் ஆட் பண்ணணும் அப்படின்னா இந்த அப்பெண்டிங் மோடுக்கு யூஸ் பண்ணுறோம். இப்போது பைத்தான் எடிட்டரில் என்னோட கோடிங் இப்படி இருக்குது. அதாவது ஃபைல் அவுட் ஈக்குவல் டு ஓப்பன் ஃபஸ்ட்டு டாட் டிஎக்ஸ்டி கமா ஏ அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து ஃபஸ்ட்டு டாட் டிஎக்ஸ்டின்னு ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணுறேன். அப்பெண்டிங் மோடில் பண்ண போகிறேன். அப்பெண்டிங் மோடுன்னா வந்து ஏன்னு மென்ஷன் பண்ணுங்கள் கொட்டேஷனில். வேறு என்னென்ன மோட்ஸ் இருக்குன்னா ரீட் அண்ட் ரைட் மோட்ஸ் இருக்குது. ரைட் மோடுக்கும் அப்பெண்ட் மோடுக்கும் உங்களுக்கு என்ன டிஃப்ரென்ஸுன்னு பார்த்தீங்கன்னா, ரைட் மோடில் நீங்கள் செகண்ட் டைம் பண்ணிங்கன்னா அந்த ஃபைலில் இருக்க கண்டென்ட் ஓவர் ரைட் ஆகிடும். இப்போ அப்பெண்டிங் மோட் கொடுத்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் ஒரு 3 லைன்ஸ் டைப் பண்ணியிருக்கீங்க, அதுக்கப்புறம் திரும்ப எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா அடுத்து 4th டேட்டாவாக உங்களுடைய டேட்டாவை அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ இதுதான் அப்பெண்டுக்கும் ரைட்டுக்கும் இல்லை டிஃப்ரென்ஸ். ரைட்டு வந்து ஃபைல் ஆல்ரெடி ப்ரெசென்ட் ஆகிருக்கா இல்லையான்னு செக் பண்ணும். இருந்துச்சுன்னா ஓவர் ரைட் பண்ணி விட்டுரும், ஆல்ரெடி இருக்க கண்டென்ட்டை டெலீட் பண்ணிடும். அப்பெண்டிங் வந்து டெலீட் பண்ணாமல் அது கூடவே இதையும் ஆட் பண்ணும். ஸோ ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் 3 அப்படின்னா நான் இப்போ 3 ஸ்டூடெண்ட்ஸோட டீட்டெயில்ஸ் வாங்க போகிறேன். நேம் ஈக்குவல் டு இன்புட் என்டர் த நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட். ஸோ இந்த மெசேஜ் வந்து உங்களுக்கு அந்த எக்ஸிக்யூஷன் ஸ்க்ரீனில் வரும். ஃபைல் அவுட் டாட் ரைட் நேம். ஸோ நேமுங்கிறது இந்த வேரியபிளில் நீங்கள் என்ன நேம் கொடுக்குறீங்களோ அது ஸ்டோர் ஆகி நான் போய் ஃபைல் எடுத்துகிட்டு போய் ரைட் பண்ணுறேன். ஸோ ஃபைல் ஸ்ட்ரீம் ஆப்ஜெக்ட் மூலயமா நான் ரைட் பண்ணுறதால இந்த ஃபஸ்ட்டு டாட் டிஎக்ஸ்டிங்கிற ஃபைலில் நேமுங்கிற கண்டென்ட் போய் ஸ்டோர் ஆகுது நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்களோ நேமில். ஃபைல் அவுட் டாட் ரைட் ஸ்லாஷ் டி, இது ஹரிசாண்டல் டேப். கொஞ்சம் ஸ்பேஸ் வேணுங்கிறதுக்காக நான் இங்கே கொடுக்குறேன். நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்த பிறகு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்து மெயில் ஐடி வரும். நெக்ஸ்ட்டு மெயிலுங்கிற வேரியபிளில் மெயில் ஈக்குவல் டு இன்புட் என்டர் யுவர் மெயில் ஐடி. ஸோ நான் மெயில் ஐடி வாங்குகிறேன், அதை வந்து மெயிலுங்கிற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறேன். ஃபைல் அவுட் டாட் ரைட் மெயில். ஸோ இந்த மெயிலையும் அடுத்தது நாங்கள் ஃபைலில் ஸ்டோர் பண்ணிடுறேன். என்ன இங்கே எக்ஸிக்யூட் பண்ணுமோ அது ஸ்டோர் ஆகிடும். ஃபைல் அவுட் டாட் ரைட் ஸ்லாஷ் என். ஸோ ஸ்லாஷ் என் வந்து நியூ லைன் கேரக்டர். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டுடைய டேட்டா முடிஞ்ச பிறகு ஸ்லாஷ் என் நான் கொடுக்குறேன், நியூ லைனை கொடுக்குறேன். இதெல்லாமே எஸ்கேப் சீக்வன்சஸ். ஸ்லாஷ் டி ஸ்லாஷ் என்லாம் நம்ம தான் இன்சர்ட் பண்ணணும் ஃபைலில், அதில் இன்சர்ட் ஆகாது. நீங்கள் அது இல்லாமல் கொடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாம் அப்படியே கண்டென்ட் கண்டினியூஸாக நோட் பேடில் க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ கொஞ்சம் ரீடபிலிட்டிக்காக நம்ம ஸ்லாஷ் டி ஸ்லாஷ் என்லாம் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபைல் அவுட் டாட் க்ளோஸுங்கிறது இந்த ஃபைல் ஸ்ட்ரீம் ஆப்ஜெக்டை நான் க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ இதுதான் என்னுடைய பைத்தான் ப்ரோக்ராம். இப்போது நம்ம இதை சேவ் பண்ணலாம். ஸோ ஃபைல் போய்ட்டு சேவ் கொடுங்க. ஓகேவா, நான் ஆல்ரெடி சேவ் பண்ணிட்டேன். சேவ் பண்ணும்போது எங்கே லொக்கேஷனில் ஸ்டோர் பண்ணுறீங்கன்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா உங்களுடைய டெக்ஸ்ட் ஃபைல் வந்து பைத்தான் சாஃப்ட்வேர் எங்கே க்ரியேட் பண்ணியிருக்கீங்களோ, எங்கே லோட் பண்ணியிருக்கோமோ அந்த லொக்கேஷனில் தான் இந்த ஃபஸ்ட் டாட் டிஎக்ஸ்டிங்கிறது க்ரியேட் ஆகும். நீங்கள் அங்கே போய் தான் செக் பண்ணணும். ஓகே, அடுத்தது ரன் பண்ண போகிறோம். இப்போ ரன்னில் போய்ட்டு நான் ரன் மாடியூல் கொடுக்குறேன் அப்படின்னா நமக்கு எக்ஸிக்யூஷனில் இந்த ப்ராம்ப்டில் வருது இல்லையா, ஷெல்லில், பைத்தான் ஷெல்லில். இப்போது இது இன்னொரு மெத்தட் என்ன, எந்த லொக்கேஷனில் இருக்குங்கிறதுக்கு நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம். சப்போஸ் மறந்துருச்சுன்னா கூட இங்கே நீங்கள் C:// இந்த இதுதான் உங்களுடைய பைத்தான் லொக்கேஷன். பைத்தான் சாஃப்ட்வேர் ஸ்டோர் ஆகிருக்க லொக்கேஷன். இங்கே தான் உங்களுக்கு அந்த ஃபஸ்ட் டாட் டிஎக்ஸ்டிங்கிற ஃபைல் க்ரியேட் ஆகும். ஸோ என்டர் த நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட். என்ன கொடுக்குறேன்னா ராம், மெயில் ஐடி. ஸோ ராம் அட் gmail.com அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ அடுத்த டேட்டா விஜி அப்படின்னு கொடுக்குறேன். அவங்களது விஜே அட் gmail.com அப்படி கொடுக்குறேன். அடுத்த டேட்டா அனு. ஸோ இவங்களுடைய மெயில் ஐடி an@gmail.com. ஸோ இதுக்கப்புறம் வந்து ப்ராம்ப்ட் வந்துடும். ஏன்னா நமக்கு 3 ரெக்கார்டு தான் நம்ம வாங்குகிறோம், 3 ஸ்டூடெண்ட்ஸோடைய டேட்டா வாங்கியிருக்கோம். இப்போது நீங்கள் போய் செக் பண்ணி பார்க்கணும் அங்கே ஃபைல் வந்து க்ரியேட் ஆயிருக்கான்னு. சப்போஸ் உங்களுக்கு லொக்கேஷன் டவுட்டாகவே இருக்குது அப்படின்னா இந்த இங்கே கொடுத்துருக்கு இல்லையா C டிரைவ், இதை நீங்கள் அப்படியே செலக்ட் பண்ணி கூட காப்பி பண்ணி அங்கே ஃபோல்டரோட லொக்கேஷனில் அட்ரஸ் பாரில் கொடுத்தீங்கன்னா அந்த லொக்கேஷனுக்கு வந்துடும். இப்போது நான் இந்த அட்ரஸ் பார் எனக்கு வேணும். ஸோ அதை நான் ஃபுல்லாக செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிக்கிறேன். ஃபோல்டரில் ஓப்பன் பண்ணி இந்த நீங்கள் அட்ரஸ் பாரில்
ஜஸ்ட் Ctrl+V கொடுத்து அந்த ஃபைல் நேமை மட்டும் எடுத்துருங்க. அந்த ஃபோல்டர் லொக்கேஷன் வரைக்கும் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து நமக்கு first.txtங்கிற ஃபைல் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இது நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்போ நம்ம 3 மெயில் ஐடிஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா, அது வந்து இங்கே க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ first.txtங்கிற ஃபைலில் ராம் விஜயானும் அந்த ஸ்பேஸு ப்ளஸ் அந்த நெக்ஸ்ட் லைன் கேரக்டர்ஸோட க்ரியேட் ஆகிருக்கு. ஓகே, இப்போது நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, திரும்ப போய் நான் அந்த ஃபைலை எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன். ஏன்னா அது அப்பன் மோடுக்காக நம்ம ட்ரை பண்ணுறோம் இல்லையா. ஸோ நான் திரும்பவும் என்னோடய பைத்தான் ஃபைல் எடுத்து ரன் பண்ணுறேன். அகெயின் நான் வந்து இப்போது 3 ஸ்டூடெண்ட்ஸோட டேட்டா கொடுக்க போகிறேன். என்டர் த நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட் அபி. ஸோ அபி at gmail.com ஜஸ்ட்டு என்ட்ரு பண்ணுங்கள், உங்களுக்கு அங்கே வரும். அடுத்தது ஆதி ADTH a@gmail.comனு கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு மெயில் ஐடி வந்து சாய் @gmail.com அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஓகேவா. ஸோ இப்போ எகைன் என்ட்ரு பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராம்ப்ட் வந்துடும். மேலே இருக்கிறது ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க செட் ஆஃப் டேட்டா, அப்புறம் கொடுத்துருக்கிறது செகண்ட் செட் ஆஃப் டேட்டா. இப்போ நம்ம போய் எக்ஸிக்யூஷனில் போய் நம்மளுடைய ஃபைலில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 செட் ஆஃப் டேட்டாவும் க்ரியேட் ஆகிருக்கும். எப்படி நடந்திருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இந்த ஃபோல்டர் போயிட்டு ஸோ இந்த first.txt நீங்கள் திரும்ப 1 செகண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். ஆல்ரெடி இருக்கிறது போய் ரெஃப்ரெஷ்லாம் பண்ண முடியாது. ஜஸ்ட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து இப்போது அந்த 6 டேட்டாவும் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் வந்து அப்பெண்டிங் மோட். இப்போ நீங்கள் இதுவே ரைட் மோடில் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா இது ஓல்டு டேட்டா இருக்காது, அதை ஓவர்ரைட் பண்ணிட்டு இந்த நியூ டேட்டா வரும். இது அப்பெண்டிங் மோடுங்கிறதால நமக்கு 6 செட் ஆஃப் டேட்டாவும் நமக்கு இங்கே க்ரியேட் ஆகுது. ஸோ இதுதான் பைத்தான் அப்பெண்டிங்கான கண்டென்ட். ஓகே, ஸோ உங்களுக்கு நல்லா கிளியராக இப்போ புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் செஷனில் கொடுங்க. Thank you friends. Thanks for watching this channel. Please subscribe the channel.